இன்னைக்கு தமிழகத்தோட கடன் வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 கோடியில இருந்து 180 கோடி வரை கட்டுறோம். அது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம், ஒரு நாளைக்கு ஒரு கல்லூரி கட்டலாம், ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தையே வேற லெவல்ல மாத்தலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் இங்க உள்ள ஒவ்வொரு ஊரோட முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இது மட்டும் இல்ல, இதுவரை உள்ள எல்லாரும் சேர்ந்து. ஆனா கடந்த 10 வருஷத்தோட அந்த வீச்சு வேற லெவல்ல. 30,000 கோடி இருந்த டேஞ்சன்கோ கடன் இன்னைக்கு 2 லட்சம் கோடி, 2.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி கடன் இருந்த தமிழ்நாடோட கடன் இன்னைக்கு 13 லட்சம் கோடி. 10 வருஷத்துல போட்டி போட்டு கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை சரி பண்றதுக்கு இவங்க 2 பேரும் சரிப்பட்டு வரமாட்டாங்க. அது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ரகசியம். இவங்க சரிப்பட்டு வரலங்கிறதுனால தானே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கி. இவர்கள் இப்போ 2021 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைப்பேனாரு. அவர் டேபிள்ல தான் இருக்கு எல்லா ஃபைலும், மூடி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காரு.